ஆன்மீகமும் அரசியலும் கலந்துதானே தமிழகத்தில் ஆரம்ப காலம் மட்டும் இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்வது கூட ஆன்மீகம் இல்லை என்று சொல்வதிலே இருந்துதானே திராவிட முன்னேற்ற கழகமே பிறந்திருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதற்கு பதிலாக இன்றைக்கு மாற்று ஒரு கருத்து ஆன்மீகத்தை சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு என்று நான் கருதுகிறேன். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக பேசிய நேரத்திலேயே தமிழர்கள் வீர் கொண்டு எழுந்தார்கள். உண்மையில் முருகப்பெருமானை தேவையில்லாமல் யாரும் தொடக்கூடாது என்பதைத்தான் இந்த மாநாடு பறைசாற்றுகிறது. இறை அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். யாரெல்லாம் முருகனை அசைபாடினார்களோ அவர்களுக்கு கூட கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். முருகனை கும்பிட்டால் மத கலவரம் வந்துவிடும் என்றால் இயேசுவை கும்பிட்டால் வராதா? அல்லாவை கும்பிட்டால் வராதா? அவரவர்களுடைய தெய்வத்தை அவரவர்கள் விரும்பிய வகையில் முழுமையாக வேண்டுவதற்கும் பிரார்த்திப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் அரசியல் சாசனம் முழு உரிமையை தந்திருக்கிறது. அது முருகனாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி. அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அரசியல் சாசனத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். யாரெல்லாம் மதசார்பற்ற தன்மை பேசுகிறார்களோ, மகாராஷ்டிரத்திலே ஒரு பாராளுமன்றம் தொகுதி 7 சட்டமன்றங்களை உள்ளடக்கியது தான் ஒரு பாராளுமன்றம். மகாராஷ்டிரத்தில் 6 சட்டமன்றங்களிலே ஒரு கட்சி முன்னணியிலே இருக்கிறது. ஒரே ஒரு சட்டமன்றத்தில் மட்டும் முன்னணியிலே வந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கே மதம் பயன்படுத்தப்படவில்லையா? தமிழ்நாடு வேற என்ன? தமிழ்நாடு தனி நாடா? இல்லை, தமிழ்நாடு தனி நாடா? நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் முருகனை எப்படி வேண்டுமானாலும் பேசுவீர்கள், எவ்வளவு வேணாலும் வசைபாடுவீர்கள், பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? கந்தசஷ்டி கவசத்தை யார் கந்தசஷ்டி கவசத்தை எதற்காக திட்டினார்கள், எதற்காக வசைபாடினார்கள்? அதை விபூதி வைப்பது அவரை பொறுத்தளவில் ஒரு புரட்சி. விபூதியை அளிப்பது என்பது என்னை பொறுத்தளவில் அது புரட்சி அல்ல. இவர் எந்த ஜாதியை வளைப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபடுகிறார்? முருக பக்தர்களில் முதன்மையானவர் தேவரையா அவர்கள். அது யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே முருகனை கும்பிடுபவர்கள் எல்லாம் தேவரை உயர்வாகத்தான் நினைப்பார்கள். அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் நேதாஜி அவர்களுடைய தளபதி தேவரையா என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தேவரை உயர்வாக மதிப்பார்கள். தேவரை யாரெல்லாம் உயர்வாக மதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் முருகனையும் வணங்குவார்கள். கடைசியாக சில பேர் 6 வடை முருகனை குஜராத்துக்கு எடுத்து செல்வார்களா என்று கேட்டார்கள். நான் உண்மையிலேயே இங்கே வந்த பின்புதான் குஜராத்திற்கும் 6 வடை வீடு முருகனை எப்படி எடுத்து செல்வது என்பது புரிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நான் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்கே இருப்பதை போன்று இந்து அறநிலையத்துறையின் சார்பாக நீங்கள் மகாராஷ்டிரத்திலே கூட ஒரு மகத்தான விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். பழனி முருகனிடத்திலே வருகின்ற அந்த பணத்தை வைத்து மிகச் சிறப்பாக செய்யலாம். அதை நீங்கள் செய்வதற்கு முன் வருகிற பொழுது உங்களோடு நானும் களத்திலே நிற்பேன் என்று உறுதி கூறுகிறேன். காலம் காலமாக ஒன்று பின்பற்றப்பட்டு வருகிறது. அது முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான். சமஸ்கிருதத்திலே சொன்னாலும் தமிழிலே சொன்னாலும் அது இறைவனை வழிபடுவது என்பது உள்ளத்தில் ஒரு நேர்மை, உள்ளத்தில் தனிநபர் ஒழுக்கம், தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காகத்தான். எந்த மொழியிலே இறைவனை வழிபட்டாலும், உருதிலே வழிபட்டாலும் அல்லது அரேபிய மொழியிலே வழிபட்டாலும் வழிபடுவதனுடைய நோக்கம் தன்னைத்தானே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான்.